விடியல் தரும் விளையாட்டு பலம். நாளைய தினம் இறுதிப் போட்டி பங்களாதேஷும் பாகிஸ்தானும் விளையாட போகின்றன. இதில் பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு கலவையான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்தியா இறுதிப் போட்டிக்கு வராதது தங்களுக்கு கவலையான விடயம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுவேளை பங்களாதேஷோடு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் சப்பென்று இறுதிப் போட்டி மாறிவிடுகின்றது, இலகுவாக பங்களாதேஷை வென்று காட்டுகிறோம் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். பார்க்கலாம். ஆனால் பங்களாதேஷ் வளர்ந்து வருகின்ற ஒரு அணி. குறிப்பாக கடந்த 10 நாட்களும் பங்களாதேஷின் கிரிக்கெட் வரலாற்றில் நிச்சயமாக பொன்னெடுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அதில் மிக இல்லை. இன்னும் ஒரு போட்டி விறுவிறுப்பான போட்டி ஒன்று நேற்றைய நாளில் முடிவடைந்தது. உலகத்தின் பிரபலமான அணிகள் அனைத்தும் அதிர்ச்சிகரமான தோல்விகளை இல்லாவிட்டால் அதிர்ச்சிகரமான முடிவுகளை சந்திக்கின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு மீண்டும் ஒரு தடவை சென்ட் வின்சென்ட் மைதானத்தில் நேற்றைய தினம் பொது விடுமுறை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வெற்றியின் அடிப்படையில் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். நேற்றும் இன்னும் ஒரு சரித்திரபூர்வமான வெற்றி மேற்கிந்திய தீவில் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆஸ்திரேலியாவின் திறமையான விளையாட்டு அதை மடக்கிவிட்டது. டை அடிப்படையில் போட்டி முடிவடைந்திருக்கிறது. மிக விறுவிறுப்பான போட்டி அமைந்த போட்டி. முதலில் தொடுப்பதான ஆஸ்திரேலியா 220 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது. ஒரு கடத்தில் ஆஸ்திரேலியா சிறப்பாக ஆடிக்கொண்டது. ஆனால் அவர்களது 5 விக்கெட்டுகள் 8 ஓட்டங்களுக்கு இறுதி நேரத்தில் வீழ்த்தப்பட்டது. அவர்களை தடமாற வைத்தது. ஜார்ஜ் பெய்லி 59 ஓட்டங்களை எடுத்தார். மைக்கேல் ஆசி 67 ஓட்டங்களை எடுத்தார். மிகச் சிறப்பான இவர்களது இடைப்பாடு தான் அவர்களை கொஞ்சமாவது காப்பாற்றியது. பந்து வீசில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். சுனில் நாராயண் மீண்டும் ஒரு தடவை சிறப்பாக செய்திருந்தனர். சாமுவேல்ஸ் மற்றும் ரோச் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள். மேற்கிந்திய தீவில் ஒரு கடத்தில் மிக தடமாறிக் கொண்டிருந்தது. 5 விக்கெட்டுகளை இழந்தது. அவர்கள் 78 ஓட்டங்களுக்கு 6வது விக்கெட் 117 இழக்கப்பட்டது. ஆனால் பிறகு அவர்களது துடுப்பாட்டம், குறிப்பாக கிரோம் பொலார்ட், கார்டன் போ மற்றும் ரசல் ஆகியோரின் துடுப்பாட்டமானது அவர்களை காப்பாற்றியது. இறுதியில் ரன்-அவுட் முறை மூலமாக செமி ஆட்டம் இழக்க டை அடிப்படையில் போட்டி நிறைவடைந்தது. 36 ஓட்டங்களை பொலார்ட் எடுத்தார். கார்டன் போ 33 ஓட்டங்கள், ரசல் 37 ஓட்டங்கள். பந்து வீச்சில் 3 விக்கெட்டுகளை ஷேன் வாட்சன் வீழ்த்தியிருந்தார். அவரது பந்து வீச்சு பருதியை பாருங்கள். 10 ஓவர்கள் 4 ஓட்டம் மற்ற ஓவர்கள் 30 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். டொஹட்டி மற்றும் மக்காய் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். 3 போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. தொடர் இப்பொழுது 1-1 என்று இன்னும் சமநிலையில் இருக்கின்றது. நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஹசி தெரிவானார். பொதுவாக இந்த உப்பு தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள். இதுபோல கத்துகிற நாய் எப்படியும் கல்லடி வாங்கித்தான் அடங்கும் என்று சொல்லி சொல்வார்கள். இது ஏன் சொல்றேன்னு சொன்னா கிரேன் ஸ்வானை பற்றி நான் சொல்ல வந்த விஷயம். அவர் இலங்கையில் வந்தவுடன் உடனடியாக குறை சொல்ல ஆரம்பித்தார் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சில பேரை பற்றி, இது போல நடுவு நிலைமைகளை பற்றி. ஆனால் அவருக்கு பதில் கொடுத்திருந்தால் டில்ருவான் பெர்ராவின் ஆட்டம் இழப்பு பற்றி ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் கொஞ்சம் காத்திருங்க. எங்களோடு அறிந்து கொள்ள வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வீஃபோ வெற்றியில் நாங்கள் முழுமையாக சொல்கின்றோம். நேற்றைய தினம் ஸ்வானுக்கு விழுந்த அடியை பாருங்கள். இலங்கை கிரிக்கெட் அபிவிருத்தி அணிக்கு எதிராக பயிற்சி போட்டியில் 20 ஓவர்களில் 102 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார் கிரேன் ஸ்வான். இங்கிலாந்து அணியின் 90 ஓவர்களில் இலங்கையின் கிரிக்கெட் அபிவிருத்தி அணியானது 5 விக்கெட்டுகளை இழந்து 376 ஓட்டங்களை எடுத்தது. இதில் மீண்டும் அணிக்குள் வர போராடி கொண்டிருக்கிற சாமர சில்வா 3ஆம் இலக்கு துடுப்பாட்ட வீரராக வந்து 109 பந்துகளில் 163 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். 25 4 ஓட்டங்கள், ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக. திரின கந்தமி 64 ஓட்டங்கள், அதுபோல அஞ்சலோ பெர்ரா 61 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். இன்னும் ஒரு தில்ருவான் பெர்ரா இவரும் 35 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் 376 ஓட்டங்கள் குவிக்கப்பட்டன. பந்து வீச்சில் ஸ்டூவர்ட் ப்ரோட் 3 விக்கெட்டுகள். எனவே இலங்கையின் அடுத்து மேத்யூஸ் தொடர்ந்து காயமடைந்திருந்தால் சாமர செல்வா இலங்கை அணிக்குள் நுழைவார் போல தெரிகிறது முதலாவது டெஸ்ட் போட்டியில். இது நாங்கள் 2023 போட்டிகளில் நேற்றைய நாளில் முதல் சுற்றின் இறுதிப் போட்டிகளை பார்க்கலாம். நேபாள் அணி கனடா அணியை கனடா அணியிடம் தோற்று போய் இதன் அடிப்படையில் அவர்கள் அடுத்த சுற்றுகள் நுழைகின்ற வாய்ப்பை இழந்து போனார்கள். ஆப்கானிஸ்தான் பெர்முடா அணியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் நெதர்லாந்து அணி ஹாங்காங் அணியை வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுகிறது. மற்றொரு போட்டியில் பப்புவா நியூ கினி அணி 14 ஓட்டுகளால் டென்மார்க் அணியை வெற்றி கொண்டது. இது பிரிவு ஏ போட்டிகள். பிரிவு பி போட்டிகளை பொறுத்தவரையில் கென்யா அணி 48 ஓட்டங்களால் உகண்டா அணியை தோல்வியடைய செய்து நெட் ரன் ரேட்டை அவர்களால் உயர்த்த முடியாமல் போனதை அடுத்து அவர்களுக்கு அடுத்த சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு இழக்கப்பட்டது. மறுபக்கம் ஐக்கிய அமெரிக்கா ஸ்காட்லாந்து அணியை வெற்றி கொள்ள மிக பிரம்மாண்டமான முயற்சி ஒன்றை செய்து வெற்றி கட்டிக் கொண்டது என்பது இங்கே முக்கியமானது. ஐக்கிய அமெரிக்காவின் ஆச்சரியமான வெற்றியாக ஸ்காட்லாந்துக்கு எதிராக இந்த வெற்றி பெறப்பட்டது. மறுபக்கம் நமீபியா அணி இத்தாலிய அணியை இலகுவாக வெற்றி கொண்டு தாங்கள் தொடர்ந்த மிக வெற்றிகரமான தொடராக இந்த தொடரை மாற்றியிருக்கிறார்கள். அயர்லாந்து அணி ஒமான் அணியை வெற்றி கொண்டது. இதன் அடிப்படையில் இப்பொழுது அடுத்த சுற்றுக்கான அணிகள் தெரிவு செய்யப்பட்டு அடுத்த சுற்றுக்கான அணிகளை பொறுத்தவரையில் பிரிவு ஏ இருந்து ஆப்கானிஸ்தான், நெதர்லாந்து, கனடா ஆகிய அணிகளும், பிரிவு பி இருந்து நமீபியா, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து ஆகிய அணிகளும் தெரிவாகி இருக்கின்றன. இந்த அணிகளில் இருந்து 2 அணிகள் இலங்கையில் இடம்பெறுகின்ற உங்களுக்கு டிக்கெட்டுகளை வெல்லக்கூடிய இலங்கையின் உலக ஐசிசி வேர்ல்ட் 2020 ஸ்ரீலங்கா 2012 இலங்கைக்கு வரப்போகின்றன இந்த 2 அணிகள். பார்க்கலாம். உங்களுக்கான டிக்கெட்டுகளை வென்றெடுக்க நீங்கள் செய்ய வேண்டியது காலிமுகத்திடல் 800 பேருக்கு டிக்கெட்டுகள் வழங்கப்பட போகின்றன. உங்களில் 100 பேருக்கு நாங்கள் அழைப்பிதழ்களை வழங்க போகிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பிதழ்களை முதலில் வெல்லுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் டிக்கெட்டுகளை வெல்லலாம். விடியலோடு தொடர்ந்து இணைந்தீர்கள். வெற்றியோடு தொடர்ந்து இணைந்தீர்கள்.